உங்க அப்பாவை காணோங்கிற மாதிரி பேசுறதுக்கு சொன்னா இவரு காணாம போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் முதல்வர் விஜயை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். நீங்க பத்திரிகையாளர் ஏதாவது பேட்டி கேட்டா அவர் சொல்லுவாரா? இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு, எழுதி வச்சு சட்டமன்றத்தில் எழுதி வச்சு பேசியிருக்காருல்ல, பேசியிருக்காருன்னு பாருங்க. சாதாரணமாக சொல்கின்றாரு. உங்க அப்பாவை காணோங்கிற மாதிரி பேசுறதுக்கு சொன்னா இவரு காணாம போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இவர் என்ன பெரிய தியாகம் பண்ணிட்டு முதலமைச்சர் வந்துட்டாரா? கலைஞரை எங்க தளபதி மரியாதைக்கு அண்ணன் மு.க. ஸ்டாலினை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி அவருக்கு இருக்கு? அவர் பட்ட இது சாதாரண பாடா? இன்னைக்கு சட்டமன்றத்தில் அவர் மிரட்டுறாரு. மிரட்டினா என்ன திமுக பயப்படுமா? மிசா காலத்தில் பார்க்கலையா திமுக? அந்த மிசா காலத்தையே பார்த்த திமுக இந்த இவருக்கு பயப்படுமா? நேற்றைய தினத்தில் பிறந்த நாள், இது விஜய் அவர்களுடைய பிறந்த நாளில் வாழும் காமராஜர், இளைய காமராஜர் அங்கங்கே பேனர் பார்க்க முடியுது. காமராஜருக்கு வந்து ஒப்பிடுகிறாரு முதலமைச்சர், எப்படி பார்க்குறீங்க? இல்லை, காமராஜருடைய பேரை சீரழிக்கிறாங்க. பெருந்தலைவர் காமராஜருக்கு இணையான தலைவர்களே யாரும் இல்லை, யாரும் ஒப்பிட முடியாது. இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த ஏழை மக்களுடைய உயர்வு, ஏழை மக்களுடைய கல்வி, ஏழை மக்களுடைய பொருளாதாரம் இதெல்லாம் உயர்றதுக்கு பாடுபட்டார். அதுபோல் பெருந்தலைவர் காமராஜர் கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் கண்டிப்பாக படிக்கணும். அவன் ஆரம்ப பாடசாலையில் படித்து அவன் வளரணுங்கிற வகையில் நினைத்த கல்விக்கு கண் தந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். ஒவ்வொரு வாட்டியும் சட்டப்பேரவையில் நீங்கள் பேசும்போது அதாவது நடிகர் வந்து இப்போ முதலமைச்சராக கடந்த முறையும் வந்து எம்ஜிஆர் வரும்போதும் இந்த மாதிரி தான் அவதூறு பரப்பினாங்க மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க எம்ஜிஆருக்கும் இவர் இப்போ இருக்க முதலமைச்சருக்கும் ஒப்பிட முடியுமா? எம்ஜிஆர் சாதாரண ஆளா? அவர் செய்திருக்கிற தியாகம் சாதாரண தியாகமா? அவர் வாரி வழங்கியிருக்காரு. அவர் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் ஏழைக்கு வாரி வழங்கியிருக்காரு. அவர் சாதாரணமாக தான். அவரை ஒப்பிட்டு பேசியிருக்கீங்களாங்க. அவர் எவ்வளோ காலம் திமுகவில் இருந்தார்? அவர் தேர்தலை சந்திக்கின்ற போது பரங்கி வேலையில் மாவு கட்டோட துப்பாக்கி குண்டு பட்டுல வந்து தேர்தலில் நின்னாரு. அதுக்கு முன்னால எம்எல்சி இருந்திருக்காரு, கழகத்தினுடைய பொருளாளராக இருந்திருக்காரு. அவர் இந்த இயக்கம் அண்ணாவே சொன்னார், விருகம்பாக்கம் மகாநாடு நடக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.